தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வில்வம் சப்பாத்தி செய்ய போகிறோம். குருமா செய்ய காய்கறிகள்லாம் நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயமும் பூண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் தேங்காயை சேர்த்து அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி அதிலே சேர்த்து நல்லா அரைச்சி மசாலா தயார் பண்ணிக்கலாம். இப்போது வாணலியில் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் சோம்பை போட்டு நறுக்கி வச்சுருக்க காய்கறிகளை அதில் போட்டு நல்லா வறுக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போது கடைசியாக நறுக்கி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போது முருங்கை உப்பு போடுறோம். இந்த முருங்கை உப்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துருங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்க மசாலா கலவையை வாணலியில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான வில்வம் இலைகளை நல்லா கழுவி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வில்வம் இலை சாறு செஞ்சுக்கலாம். இப்போது மாவு பிசைகிறதுக்காக ஒரு வாணலியில் கோதுமை மாவை போட்டுட்டு அதில் முருங்கை உப்பு கொஞ்சம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க வில்வம் இலை விழுதுகளை சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிக்கலாம். வில்வம் இலை சப்பாத்தி மாவை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா தேய்ச்சி எடுத்த மாவை தோசை சட்டியில் போட்டு சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான சத்தான சுவையான வில்வம் சப்பாத்தி செஞ்சாச்சு. இந்த வில்வம் இலைகளை சட்னியாவோ பொரியலாவோ குழம்புலையோ போட்டு நம்மளால் நேரடியாக சாப்பிடவே முடியாதுங்க. ஆனால் இந்த மாதிரி சப்பாத்திலேயோ பூரியிலையோ போட்டு நம்ம சாப்பிடும் பொழுது அதில் இருக்கிற சத்துக்கள் நேரடியாக நமக்கு கிடைக்குங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் தாராளமாக இதை செஞ்சு பார்க்கலாம்.